மகரம் ராசி நேயர்களே, உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைத்திருந்திருக்காது. மகரம் ராசியின் அதிபதி உழைப்பிற்கு காரணனான சனி பகவான் என்பதால உங்களை விட அர்ப்பணிப்போடு யாராலையும் வேலை செய்யவே முடியாது. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்கள் ரத்தம் சிந்தி பகல் இரவு பாராம உழைத்த உழைப்புக்கு உரிய அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்காமலே போயிருந்திருக்கும். உங்களை கடும் வேதனைக்கே உள்ளாக்கி அலுவலகத்திலேயோ அல்லது நீங்கள் சார்ந்த துறையிலேயோ திட்டங்களை தீட்டியே நீங்களா இருக்கும். ஆனா அதற்கான நற்பெயரையும் கிரெடிட்டையும் வேறு யாரோ தட்டி சென்றிருந்திருப்பாங்க. உங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வுகளையும் ஊதிய உயர்வுகளையுமே தட்டி பறித்த போதுனா நாம் ஏன் இவ்வளவு உண்மையா உழைக்க வேண்டும் என்ற விரக்தி உங்க மனசுல ஆழமா பயந்திருந்திருக்கும். அதாவது நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. ஆனா உங்களுடைய அர்ப்பணிப்பையும் யாராலையுமே வேலை செய்ய முடியாது உங்களோட அர்ப்பணிப்பால. ஆனா நீங்க ரத்தம் சிந்தி அதாவது பகல் இரவு பாராம உழைத்த உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் பாராட்டுமே உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். அந்த கடும் வேதனையாவே உங்களுக்கு அமைந்திருக்கும். அலுவலகத்திலேயோ அல்லது நீங்க சார்ந்த தொழிலையோ திட்டங்களை தீட்டி தான் நீங்க இருந்திருப்பீங்க. நீங்களா இருக்கும். ஆனா அதற்கான நற்பெயரையும் கிரெடிட்டையுமே வேறு யாரோ தட்டி சென்றிருந்திருப்பாங்க. உங்களுடைய திறமையை குறைச்சி மதிப்பிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வையும் ஊதிய உயர்வுமே தட்டி பறித்த போதும் நாம் ஏன் இவ்வளவு உண்மையை இழைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்திருப்பீங்க. பணத்தை இழக்க வைக்க நம்பிக்கை உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். அதாவது நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம என்ற உங்களின் அதீத நேர்மை எண்ணமும் மனிதர்களுடைய மேல நீங்க வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையும் தான் உங்களை பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாகவே அமைந்திருக்கும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க ஆபத்து என்று கையேந்திய போது உங்களுடைய சொந்த சேமிப்பையும் சில நேரங்கள்ல நகைகளையுமே அல்லது கடன் பெற்றோ அவங்களுக்கு உதவி இருந்திருப்பீங்க. ஆனா வாங்கும்போது இருந்த பணிவும் பாசமும் திரும்ப கேட்கும்போது அவங்களிடம் இல்லை. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த போதுதான் பணம் போன வருத்தத்தை விட உங்களின் தூய்மையான நம்பிக்கையை அவங்க காலில் போட்டு மேய்த்திருந்திருப்பீங்க. அதாவது என்ற 7.5 சனியினுடைய தத்துவார்த்த பாடம் உங்களை உலுக்கி எடுத்திருந்திருக்கும். அதாவது நீங்க கண்மூடித்தனமா நம்பிக்கையும் தான் உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாகவே இருந்திருக்கும். ஏன்னா நீங்க மனிதன் மேல அவ்வளவு நம்பிக்கையை வச்சிருந்திருப்பீங்க. உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்களையும் ஆபத்து என்று கையேந்திய போதெல்லாம் உங்களுடைய சொந்த சேமிப்பையும் சில நேரங்கள்ல நகைகளையோ அல்லது கடன் பெற்றோ அவங்களுக்கு உதவி இருந்திருப்பீங்க. ஆனா வாங்கும்போது இந்த பணிவும் பாசமுமே திரும்ப கேட்கும்போது அவங்களிடம் இவை அனைத்துமே இருந்திருக்காது. குடும்பத்துல உருவான மனதுரம் ரொம்பவும் மனக்கசப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். வெளி உலக போராட்டங்களை விட உங்களை அதிகம் ரணப்படுத்தியது உங்கள் சொந்த குடும்பத்திற்குள் உருவான மனதுரம் தான். நீங்கள் என்னதான் குடும்பத்தின் நலனுக்காகவும் அவங்களோட எதிர்காலத்திற்காகவும் ஓடி ஓடி உழைச்சாலுமே உங்களை ஒரு இயந்திரமா பார்த்து இருப்பாங்க. தவிர உங்கள் மனசுல உள்ள வழியை புரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடு பெரிய விவாதங்களாகவே மாறி ஒரு கட்டத்தில் ஒரு கூரையின் கீழே வாழ்ந்தாலும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாமையும் மௌன யுத்தம் நடத்தும் சூழல் உங்களுக்குள்ள உருவாயிருந்திருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இடைவெளி அதிகரித்து உங்களுடைய நிம்மதியுமே குறைச்சிருந்திருக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் குடும்பத்துக்குரிய நலனுக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் ஓடி ஓடி உழைச்சாலுமே உங்களை ஒரு இயந்திரமாக தான் பார்த்துருந்துருப்பாங்க. தவிர உங்கள் மனசில் இருக்கிற உள்ள வழியை புரிந்தே கொண்டிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பெரிய விவாதங்களாகவே உங்களுக்குள்ள மாறி இருக்கும். ஒரு கட்டத்தில் ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலுமே ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாம மௌன யுத்தம் நடந்திருக்கும் சூழல் உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. சனி அருளால நிலையான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. மகரம் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தன் சொந்த ராசியான உங்களுக்கு இத்தனை காலம் கொடுத்த சோதனைகளையும் படிப்பினைகளையுமே முடிவுக்கு கொண்டு இனி நிலையான ஒரு முன்னேற்றத்தை அள்ளித்தரப் போகிறாரு. இது தற்காலிகமான வளர்ச்சியா இருக்காது. உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே பலப்படுத்தும் ஒரு நிரந்தர உயர்வாகவே இது அமையப் போகிறது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே
பனி போல விலகப் போகுது. நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களையே தேடித்தரப்போகிறது. அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிராம உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தை சனி பகவான் உங்களுக்கு பெற்று தருவார். சமூகத்திலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சரி, ஒரு சீரான மற்றும் அசைக்க முடியாத முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட காண்க போறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இனி நிலையான ஒரு முன்னேற்றத்தை அள்ளித்தரப் போகிறார் சனி பகவான். அதாவது தற்காலிகமான வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு. இனிமேல் உங்களோட வாழ்க்கையோட அஸ்திவாரமே பலப்பட போகிறது. ஒரு நிரந்தர உயர்வாகவே இது அமைய போகின்றது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த தடைகளும் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே இப்போ பனி போல விலகி நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் தேடி தரப்போகின்றது. தொழில பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உத்தியோகம் மற்றும் தொழில் ஸ்தானத்துல சனியின் பார்வை மற்றும் அமைவிடம் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும். வேலை பார்க்கும் இடத்துல உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. நிறுவனத்தில் உங்களுக்கு புதிய மற்றும் புதிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு பார்ட்னர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி தொழில புதிய உயரத்தோடும் சொந்த தொழிலில் தொடங்கும் எண்ணமும் உள்ளவங்களுக்கு கால நேரம் கை கூடி வரப்போகுது. உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும் நேரமாகவே இது அமைய போகுது. கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெரிய பதவிகளையும் சம்பள உயர்வையுமே ஒரு சேர பெறப்போகிறீங்க நீங்கள். அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களோட திறமையை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு புதிய மற்றும் பெரிய பொறுப்புகளும் பதவிகளுமே தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு பார்ட்னர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க தொழிலில் புதிய உயர்த்த தொட போறீங்க. சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவங்களுக்கு கால நேரம் கைகூடி வரப்போகிறது. குடும்பத்தில் அமைதி அதிகரிக்க போகிற நாட்கள் கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு அமைய போகிறது. கடந்த காலங்களில் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் வீண் மனஸ்தாபங்களும் மற்றும் குழப்பங்களும் நிலவி வந்திருக்கலாம். ஆனால் இனிமே குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கூடிக்கொள்ளப் போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்த கசப்புணர்வு நீங்கி சுபகமான சூழ்நிலை உருவாக போது வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து மிக சிறப்பாக நடக்கப் போகுது. உறவினர்களுடைய வருகையால் வீடு களை கட்ட போகுது. குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுடைய ஆசையும் ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கும் வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிப்பதற்கும் சனி பகவான் வழிவகை செய்ய போகிறார் உங்களுக்கு. அதாவது இனிமேல் குடும்பத்தில் இருக்க அமைதியும் மகிழ்ச்சியுமே கூடிக்கொள்ளப் போகிறது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த ஒருவருக்கொருவர் இருந்த கசப்புணர்வுகள்லாம் நீங்கி சுபகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து போன்ற நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து மிக சிறப்பாக நடக்கப் போகிறது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சந்தித்த தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே பனி போல விலகப் போகுது. நீங்கள் தொட்ட காரியங்கள் துலங்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலன்களையே தேடித்தரப்போகிறது. அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிராம உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரத்தை சனி பகவான் உங்களுக்கு பெற்று தருவார். சமூகத்திலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சரி, ஒரு சீரான மற்றும் அசைக்க முடியாத முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூட காண்க போறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இனி நிலையான ஒரு முன்னேற்றத்தை அள்ளித்தரப் போகிறார் சனி பகவான். அதாவது தற்காலிகமான வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு. இனிமேல் உங்களோட வாழ்க்கையோட அஸ்திவாரமே பலப்பட போகிறது. ஒரு நிரந்தர உயர்வாகவே இது அமைய போகின்றது. கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த தடைகளும் முட்டுக்கட்டைகள் அனைத்துமே இப்போ பனி போல விலகி நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கி எடுத்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனை தான் தேடி தரப்போகின்றது. தொழில பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உத்தியோகம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் சனியின் பார்வை மற்றும் அமைவிடம் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும். வேலை பார்க்கும் இடத்துல உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களுடைய திறமையை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. நிறுவனத்தில் உங்களுக்கு புதிய மற்றும் புதிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் பதவிகள் எல்லாம் தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு பார்ட்னர்களிடையே இருந்த
கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி தொழிலில் புதிய உயரத்தோடும் சொந்த தொழிலில் தொடங்கும் எண்ணமும் உள்ளவங்களுக்கு கால நேரம் கை கூடி வரப்போகுது. உங்கள் தலைமை பண்பு வெளிப்படும் நேரமாகவே இது அமைய போகுது. கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெரிய பதவிகளையும் சம்பள உயர்வையுமே ஒரு சேர பெற போகிறீங்க நீங்கள். அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல உங்களை மதிக்காதவங்க கூட இனி உங்களோட திறமையை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதிய மற்றும் பெரிய பொறுப்புகளும் பதவிகளுமே தேடி வரப்போகுது. கூட்டு தொழில் செய்பவங்களுக்கு பார்ட்னர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி தொழிலில் புதிய உயரத்தை தொட போறீங்க. சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் உள்ளவங்களுக்கு கால நேரம் கைகூடி வரப்போகிறது. குடும்பத்தில் அமைதியை அதிகரிக்க போகிற நாட்கள் கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு அமைய போகிறது. கடந்த காலங்களில் குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களும் வீண் மனஸ்தாபங்களும் மற்றும் குழப்பங்களும் நிலவி வந்திருக்கலாம். ஆனால் இனிமே குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் கூடிக்கொள்ளப் போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் இருந்த கசப்புணர்வு நீங்கி சுபகமான சூழ்நிலை உருவாக போது வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுப காரியங்கள், அதாவது திருமணம், காதுகுத்து, உவ போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அடுத்தடுத்து மிக சிறப்பாக நடக்கப் போகுது. உறவினர்களுடைய வருகையால் வீடு களை கட்ட போகுது. குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுடைய ஆசையும் ஆதரவுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கும் வீட்டில் மகிழ்ச்சியான தருணங்கள்